நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். நடப்பாண்டிற்கான திட்டங்களுக்கு நிதி பெறுவது குறித்த மாநில திட்டக்குழு கூட்டம் கவர்னர் இக்பால் சிங் தலைமையில் நடைபெற்றது. கடந்த மார்ச் மாதம் கூடிய புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 4 மாத செலவினங்களுக்கு மட்டும் அவையில் ஒப்புதல் பெறப்பட்டதால் ஜூலை மாதத்திற்குள் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்து துறை வாரியான நிதி ஒதுக்கீட்டிற்கு சட்டசபையில் ஒப்புதல் பெற வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதற்கான முதற்கட்ட பணியான வருடாந்திர வரவு செலவு வரைவு திட்ட அறிக்கை தயாரித்து முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையான மாநில திட்டக்குழு கூட்டம் கவர்னர் இக்பால் சிங் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் உள்ள கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், தலைமைச் செயலர் சத்தியவதி, காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்குழு தலைவர் VMC சிவகுமார், பிராந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், நாஜிம், மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் அனைத்து துறை செயலாளர்கள், இயக்குநர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் மத்திய திட்டக்குழுவில் நடப்பு ஆண்டிற்கான நிதி எவ்வளவு பெறுவது என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் திட்டக்குழுவின் முன் வைக்கப்பட உள்ள பிரதான திட்டங்கள் குறித்த பட்டியலும் தயாரிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மத்திய திட்ட ஒதுக்கீடு நிதியாக 3025 கோடி ரூபாய் பெறப்பட்ட நிலையில் இந்த நிதியாண்டில் கூடுதல் நிதி பெறவும் திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்ற பாமகவினர் 95 பேரை போலீசார் கைது செய்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ஆகியோரை கைது செய்ததை கண்டித்தும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் புதுவை மாநில பாமக செயலாளர் அனந்தராமன் தலைமையில் ஆலோசகர் ராமகிருஷ்ணன், இளைஞரணி தலைவர் தங்க அறிவழகன் உள்ளிட்ட ஏராளமான பாமகவினர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மறியல் போராட்டம் நடத்துவதற்காக வானரப்பேட்டை ரயில்வே கேட் நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை ரயில்வே கேட் முன்பு பேரிகார்டுகளை வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் பேரிகார்டுகளை மீறி ரயில் மறியல் செய்ய முயன்றதை அடுத்து மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் பாமகவினர் சுமார் 95 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மரக்காணம் கலவரத்திலே அமைதியான முறையிலே மாநாட்டிற்கு சென்ற தொண்டர்களை வழிமறித்து தொண்டர்களை தாக்கியது மட்டுமல்லாது 2 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். இதற்கு நியாயம் கேட்டு போராட சென்ற எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை பொய் வழக்கு போட்டு கைது செய்தது மட்டுமல்லாது இன்றைக்கு 7வது நாளாக சிறையிலே அடைத்து மனிதன் வாழ்வதற்கே தகுதியில்லாத ஒரு சிறைச்சாலையில் அடைத்து ஒரு தேசிய தலைவரை வயதை கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இன்றைக்கு வஞ்சிக்கின்ற காழ்ப்புணர்ச்சி கொண்ட தமிழக அரசை வன்மையாக கண்டித்தும் அதே நிலையிலே உடனடியாக எங்கள் சமூக நீதி காவலர் மீது அடுக்கடுக்காக போடப்படுகின்ற பொய் வழக்குகளை வாபஸ் செய்து உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் எங்கள் மருத்துவர் சின்னையா மீது தேவையற்ற வழக்குகளை போட்டு இன்றைக்கு சிறையிலே அடைத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு காலையிலே திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கலவரத்திற்கு எங்களுடைய சின்னையா சம்பந்தம் என்று சொல்லி மேலும் ஒரு பொய் வழக்கை போட்டு சிறைச்சாலை அடைத்திருப்பதை வன்மையாக கண்டித்து இவர்கள் எல்லா தலைவர்களையும் தொண்டர்களையும் உடனடியாக விடுவிக்க கோரி இந்த மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அமைதி பூங்காவாக இந்த தமிழகத்தையும் புதுவையும் இன்றைக்கு கலவர பூமியாக மாற்றுகின்ற ஒரு முதலமைச்சராக தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கிறார். எங்களுடைய புதுவை மாநில பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. உடனடியாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களையும் சின்னையா அவர்களையும் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் பொய் வழக்குகளை வாபஸ் பெற்று விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். மிசோரத்திற்கு மாற்றப்பட்ட புதுவை தலைமைச் செயலர் சத்தியவதி மத்திய உள்துறையின் உத்தரவுப்படி அங்கு மாற்றப்படுவதாக அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுவை அரசின் தலைமைச் செயலராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த சத்தியவதியை மிசோரத்திற்கு மாற்றி மத்திய உள்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து டெல்லி சென்ற முதல்வர் ரங்கசாமி தலைமைச் செயலரின் இடமாற்றம் குறித்து ஆலோசனை நடத்தி மத்திய உள்துறையிடம் அவகாசம் கேட்டு வந்த நிலையில் தலைமைச் செயலர் சத்தியவதி தற்காலிகமாக புதுவையில் பணியாற்றி வந்தார். இதற்கிடையே மிசோரத்தில் பணியாற்றி வந்த சேட்டன் ஷாங்கி டெல்லியில் பணியாற்றி வரும் நிலையில் அவர் புதுவையின் தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும்
மத்திய உள்துறை அறிவித்தபடி தலைமைச் செயலர் சத்தியவதி மிசோரத்திற்கு மாற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது புதுவை திட்டக்குழு கூட்டம் துவங்குவதால் அது முடிந்த பின்னர் மிசோரத்திற்கு மாற்றப்படுவார் என்றும் அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நமது ஏஜேகே செய்தி மூலம் காணாமல் போனதாக செய்தி வெளியிடப்பட்ட சிறுவன் மீட்கப்பட்டதை அடுத்து பெற்றோருடன் வந்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரிடம் நன்றி தெரிவித்தனர். புதுவை அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் என்ற 12 வயது சிறுவன் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு விளையாடிக் கொண்டிருந்த பொழுது காணாமல் போனார். இதுகுறித்து அவனது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் பெற்றோரின் துயரத்தை தீர்க்க சிறுவனை மீட்கும் முயற்சியாக நமது ஏஜேகே தொலைக்காட்சி செய்தி வாயிலாகவும் சிறுவனின் புகைப்படம் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சிறுவன் ஹரிஹரன் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அவனது பெற்றோருடன் வந்து முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அவர்களுக்கு திரு ஜான்குமார் வாழ்த்து தெரிவித்தார். புதுவை மாநில திமுக இளைஞர் அணியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வழங்கினார். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான உறுப்பினர் பதிவு விண்ணப்பங்களை தொகுதி இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி மாநில தலைமை கழக அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் நடைபெற்றது. மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொகுதி இளைஞரணி நிர்வாகிகளுக்கு கழக இளைஞரணியில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான உறுப்பினர் பதிவு விண்ணப்பங்களை வழங்கினார். முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன், மாநில துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், வழக்கறிஞர் செந்தில்குமார், திராவிடமணி, தனகோடி, பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சிவபாலன் மற்றும் சௌரிராஜன், சுபகுரல், இளஞ்செழிய பாண்டியன், வழக்கறிஞர் லோக கணேசன், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்புச்சூரியன், தொழிலாளர் முன்னேற்றக் கழக செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா மற்றும் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் ஏம்பலம் சதீஷ்குமார், முதலியார்பேட்டை ஏழுமலை உள்ளிட்டோரும் துணை அமைப்பாளர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உயர்கல்வி கட்டணக்குழு கூட்டம் அதன் தலைவர் மல்லை சுப்பிரமணியம் தலைமையில் புதுவை கல்வித்துறையில் நடைபெற்றது. புதுவையில் தனியார் மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்கல்வி கட்டணக்குழு கூட்டம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. புதுவையின் தனியார் மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளின் பிரதிநிதிகள், அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஏனாம் ரீஜென்சி பொறியியல் கல்லூரி, புதுவை மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி, கிறிஸ்ட் கல்லூரி உள்ளிட்ட 4 பொறியியல் கல்லூரிகள் கல்வி கட்டணத்தை உயர்த்த கோரிக்கை வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்க தலைவர் பாலா, ஏற்கனவே கல்வி கட்டணம் அதிகமாக இருக்கும் நிலையில் அதையும் மீறி கல்லூரி நிர்வாகம் பல மடங்கு கட்டணத்தை வசூலிப்பதாக குற்றம் சுமத்தினார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக சென்டாக் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தாத நிலையில் இதற்கு சேர்த்து கூட்டுவட்டி அபராதத்தை விதிக்கும் நிர்வாகம் கல்வியாண்டு முடியும் முன்பே அடுத்த கல்வியாண்டிற்கான கட்டணத்தை செலுத்த கட்டாயப்படுத்துவதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கட்டணக்குழு அதிகாரிகளிடம் மனு அளித்தார். புதுவை வம்பாக்கரபாளையம் பகுதியில் வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் திடீர் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை திப்புராயப்பேட்டையைச் சேர்ந்த நகராட்சி ஊழியர் மணவாளன் கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பழி நடவடிக்கையாக அவரது கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த வம்பாக்கரபாளையத்தைச் சேர்ந்த ராஜசேகர் திருமாம்பாக்கத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் கடந்த மாதம் 29ஆம் தேதி மணவாளன் ஆதரவாளர்களால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்தார். பின்னர் அந்த கும்பல் வம்பாக்கரபாளையத்தில் உள்ள ராஜசேகர் வீடு உள்ளிட்ட 10 இடங்களில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் அப்பகுதியில் வெடிகுண்டுகள் ஏதும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் ரகுநாயகம், உதவி ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் போலீசார் வெடிகுண்டு சோதனை நடத்தினர். வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் வம்பாக்கரபாளையம், திப்புராயப்பேட்டை, நேதாஜி நகர் உள்ளிட்ட இடங்களில் திடீர் வெடிகுண்டு சோதனை நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தருமபுரி அருகே ஏலச்சீட்டு தகராறில் வாலிபர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தருமபுரி சேரன் நகரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் குமரகுரு பள்ளம் பகுதியைச் சேர்ந்த வேளாங்கண்ணி என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு ஏலச்சீட்டு கட்டி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் சீட்டை எடுத்து பணம் பெற்றுக்கொண்டு அதன் பின்பு மாதம் பணம் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பணத்தை செலுத்துமாறு வேளாங்கண்ணியின் மகன் சத்யா மணிகண்டனிடம் ஏற்கனவே கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருந்த நிலையில் சம்பவத்தன்று சத்யா மற்றும் அவரது நண்பர் விக்கி ஆகியோர்
மீண்டும் மணிகண்டனிடம் சீட்டு பணம் கேட்டபோது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் சத்யாவும் அவரது நண்பரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிகண்டனின் வயிறு மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் சிகிச்சைக்காக இந்திரா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மணிகண்டன் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள மேட்டுப்பாளையம் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.